சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்கிட்ட நீங்க என்னையா பேச போறீங்க? என் பையன் பொழைக்கிறதுக்கு ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஐயா என்னங்க ஐயா கையெல்லாம் எடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணோட இதயத்தை கொடுத்தீங்கன்னா என் பையனை நான் எப்படியாவது காப்பாத்திடுவேன். ஐயோ என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் முடியாதுங்க டாக்டர். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு இவங்களை வர சொன்னீங்க? அம்மா ஏம்மா முடியாதுங்கிறீங்க? என் பையனையாவது காப்பாத்தலாம்ல. என் பொண்ணு சாக தான் போறா, ஆனா அவன் இதயத்தை எடுத்து கொடுத்துட்டா எங்க சாமிக்கு அதெல்லாம் ஆகாது. அது பெரிய சாமி குத்தமா ஆகும். வேணாம் டாக்டர், அப்படிலாம் எங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, சாமி குத்தெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. இதயத்தை கொடுத்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா சாமி உங்களுக்கு நல்லதுதாம்மா பண்ணுவாரு. ஐயோ அதெல்லாம் வேணாங்க ஐயா. இது போல இதயத்தை எடுத்து கொடுத்தா அப்புறம் அடுத்த பிறவியில என் பிள்ளை இதயம் இல்லாம தான் பிறப்பா. ஐயோ அந்த பாவத்தை என்னால செய்ய முடியாது. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. வேணாங்க ஐயா. எந்த பாவம் பண்ணி என் பொண்ணு பிறந்தாலோ தெரியல, அவ அல்பாயுசுல போக போறா. அடுத்த பிறவிலையாவது அவ நல்லபடியா பிறக்கணும். தயவு செய்து எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. நாங்களே எங்க பொண்ணுக்கு இப்படி ஆயிருச்சுன்னு துக்கத்துல இருக்கோம். தயவு செய்து போயிடுங்க. அப்படி சொல்லாதீங்க. என் புள்ள உயிர் உங்க கையில தான் இருக்கு. எப்படியாவது என் புள்ள உயிரை காப்பாத்துங்க. ஐயா தயவு செஞ்சு என் புள்ள உயிரை காப்பாத்துங்க. அண்ணே என்னண்ணே எந்திரிங்கண்ணே. என் புள்ளைய காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் மனசு வைங்க ப்ளீஸ். நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன். எனக்கு என் புள்ள வேணும். உங்களுக்கு எத்தனை கோடினாலும் நான் தரேன் ப்ளீஸ். டாக்டர் என்ன டாக்டர் இது? நாங்களே துயரத்துல இருக்கோம். இந்த நேரத்துல வந்து அவங்க எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்க பிள்ளைதான் செத்து போக போகுது. அது நிம்மதியா மரியாதையா எந்த குறையும் இல்லாம அடக்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இவங்களை போக சொல்லுங்க டாக்டர். அண்ணே கொஞ்சம் எனக்கு காட்டுங்க ப்ளீஸ். ஒரு உயிரை காப்பாத்துற புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணு அடுத்த பிறவியில இதயம் இல்லாமலாம் பிறக்க மாட்டா. சாகும் போது கூட புண்ணியத்தை தேடிக்கிட்டதுனால அவ அடுத்த ஜென்மத்துல புண்ணிய பண்ணவளாதான் பிறப்பா. தயவு செஞ்சு என் பிள்ளைய காப்பாத்துங்கம்மா. தயவு செஞ்சு என் பிள்ளைய காப்பாத்துங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அத நான் செய்யறேன். டாக்டர் நாங்க தான் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம்ல, அதுக்கப்புறம் ஏன் இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? எங்க சாமிக்கு இதெல்லாம் ஆகாது. தயவு செய்து இவரை இங்க இருந்து போக சொல்லுங்க. சார் இவர் ஏன் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காரு? என் பிள்ளைய கடைசியா முழுசா பாத்துறணும்னு நினைக்கிறோம். இதுவே உங்க பிள்ளையா இருந்தா இப்படி செத்ததுக்கு அப்புறம் அறுத்து எடுக்க ஒத்துப்பீங்களா? ஏம்மா மண்ணோட போக போற உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா நான் கண்டிப்பா ஒத்துக்கதான் செய்வேம்மா. சார் சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க சார். சாமி குத்தம்னு சொல்லிட்டோம். இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க சார். சார் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க சார். டாக்டர் தயவு செஞ்சு இவங்களை இங்க இருந்து போக சொல்லுங்க டாக்டர். சார் இங்க வாங்க சார் ப்ளீஸ். கொஞ்சம் இறக்க காட்டுங்க. அண்ணே ப்ளீஸ் சார் வாங்க. கொஞ்சம் இறக்க காட்டுங்க. வாங்க ப்ளீஸ் வாங்க சார் வாங்க வாங்க சார் பரவாயில்ல. டாக்டர் டாக்டர் என்னாச்சு? டாக்டர் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல சார், அவங்களுக்கு உறுப்பு தானத்தை பத்தி சுத்தமா புரிதலே இல்லை.
நீங்க வர்றதுக்கு முன்னாடி நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். இதே மாதிரிதான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, சம்பந்தப்பட்டவங்க வந்து பேசினாலாவது ஒத்துப்பாங்கன்னு நினைச்சுதான் நான் உங்களை வர சொன்னேன். ஆனா அவங்க இப்பவும் பிடிவாதமா தான் இருக்காங்க. டாக்டர், நான் வேணா திரும்ப ஒரு தடவை அவங்க கிட்ட பேசி பார்க்கட்டுமா? நோ யூஸ். நீங்க இப்ப என்ன பேசினாலும் அவங்க திரும்ப திரும்ப சொன்னதையே தான் சொல்லுவாங்க. அளவுக்கு அதிகமா மூட நம்பிக்கையில ஊறி போயிருக்காங்க. அதனால நீங்க என்ன பேசினாலும் அவங்களுக்கு புரியாது. நீங்க இப்ப கிளம்புங்க. நாங்க திரும்ப அவங்க கிட்ட பொறுமையா ஒரு தடவை பேசி பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றோம். ஓகே? ஓகே சார், வாங்க. ஓகே டாக்டர், ஓகே. நாங்க வரோம். வரேன் டாக்டர். வாங்க சார். விக்கி, விக்கி, மேடம் மேடம், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, படுங்க. விக்கி, விக்கி எங்க? விக்கி என்ன பார்க்கணும். விக்கி எங்க இருக்காரு? மேடம், யாரு உங்க கூட பைக்ல வந்தவரா? ஆமா, அவர் உங்களுக்கு என்ன வேணும்? அவர் என் ஹஸ்பண்ட். சொல்லுங்க, எங்க இருக்காரு அவரு? மேடம், உங்களுக்கு பெருசா எதுவும் அடியெல்லாம் இல்ல, சின்ன சின்ன காயம்தான். விக்கி எங்க? அவர் எப்படி இருக்காரு? அவரை பத்தி சொல்லுங்க முதல்ல. அவரு என்ன சொல்லுங்க? ஏன் தடுமாறீங்க? சொல்லுங்க. இல்ல, அவரு கொஞ்சம் கிரிட்டிக்கலான பொசிஷன்ல தான் இருக்காரு. மேடம் மேடம் மேடம், பார்க்கணும். மேடம் மேடம், இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க இப்ப அவரை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? எனக்கு பார்க்கணும் விக்கிய. தள்ளுங்க. இருங்க இருங்க மேடம், கொஞ்சம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க, இந்த வந்துடுறேன். எனக்கு விக்கிய பார்க்கணும். சரிங்க மேடம், அதுக்கு தான் சொல்றேன், ஒரே நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். அஞ்சலி, விக்கி